Sino house has an overhead tank in the shape of a cylinder. Sino அப்படினோட ஹவுஸோட வீட்டுக்கு மேல என்ன இருக்கு அப்படினா ஓவர்ஹெட் டேங்க். ஓவர்ஹெட் டேங்க்னா வீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய டேங்க் எந்த ஷேப்ல இருக்கு அப்படினா சிலிண்டர் ஷேப்ல இருக்கு. அதாவது உருளை வடிவத்தில் இருக்கு. This is filled by pumping water from a sump underground tank. அதாவது மேல இருக்கக்கூடிய டேங்குக்கு கீழ இருந்து என்ன பண்றாங்க அப்படினாக்கல ஃபில் பண்றாங்க. அந்த சிலிண்டர் ஷேப்ல இருக்கக்கூடிய டேங்குக்கு கீழ இருக்கக்கூடிய ஷம்ப் அண்டர்கிரவுண்ட் டேங்க், கீழ இருக்கக்கூடிய தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு டேங்க்ல இருந்து என்ன பண்றாங்கனாக்கல மேல வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபில் பண்றாங்க. which in the shape of a cuboid. அந்த கீழ இருக்கக்கூடிய சின்ன டேங்க் எப்படி இருக்கு அப்படினாக்கல கீழ இருக்கக்கூடிய டேங்க் எப்படி இருக்கு அப்படினா cuboid ஷேப்ல இருக்கு. the sump has dimensions 2 meter and 2 cross 2 meter and 1.5 meter and 1 meter. அதாவது கீழ இருக்கக்கூடிய அந்த டேங்க் வந்து எப்படி இருக்கு அப்படினாக்கல cuboid ஷேப்ல இருக்கு. அதாவது கன செவ்வக வடிவத்தில் இருக்கு. அந்த கன செவ்வகத்தினுடைய சைடுஸ் என்ன இருக்கு அப்படினாக்கல ஒரு சைடு 2 மீட்டர் ஆகும், இன்னொரு சைடு 1.5 மீட்டர் ஆகும், இன்னொன்னு 1 மீட்டர் ஆகும் இருக்கு. சோ இங்க நம்ம வரைஞ்சிருக்கோம் என்ன அப்படினாக்கல cuboid ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு டேங்க் வரைஞ்சிட்டோம். அந்த டேங்க் என்னன்னா ஷப் டேங்க், அதாவது அண்டர் கிரவுண்ட் டேங்க். இந்த அண்டர் கிரவுண்ட் டேங்கோட ஷேப்ஸ் எப்படி இருக்கு, மெஷர்மெண்ட்ஸ் என்ன இருக்கு அப்படினாக்கல L, அதாவது லென்த் எப்படி இருக்குன்னா 2 மீட்டரா இருக்கு, அண்ட் பிரெத் எப்படி இருக்கு அப்படினாக்கல 1 மீட்டரா இருக்கு, அண்ட் அதனுடைய ஹைட் எப்படி இருக்கு அப்படினாக்கல ஹைட் எப்படி இருக்கு அப்படினாக்கல 1.5 மீட்டரா இருக்கு. ஹைட் எவ்வளவு இருக்கு 1.5 மீட்டரா இருக்கு. The overhead tank has its radius of 60 meters, 60 centimeter. அவனுடைய ஓவர்ஹெட் மேல வீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய டேங்க் வந்து எந்த அவனுடைய ரேடியஸ் எவ்வளவு இருக்கு அப்படினாக்கல 60 சென்டிமீட்டரா இருக்கு. அந்த வீட்டுக்கு மேல இருக்கக்கூடிய டேங்கினுடைய சிலிண்டர் ஷேப்ல இருக்கு இல்லையா, அந்த டேங்கோட ரேடியஸ் எவ்வளவு இருக்கு அப்படினா 60 சென்டிமீட்டரா இருக்கு. அண்ட் ஹைட் 105 சென்டிமீட்டர். அதாவது அவனுடைய ஹைட் எவ்வளவு இருக்கு அப்படினாக்கல 105 சென்டிமீட்டரா இருக்கு. அவனுடைய ஹைட் எவ்வளவு இருக்கு 105 சென்டிமீட்டரா இருக்கு. அவனுடைய ஹைட் எவ்வளவு இருக்கு 105 சென்டிமீட்டரா இருக்கு. Find the volume of the water left in the sump after the overhead tank has been completely filled with the water from the sump which has been full initially. அதாவது என்ன அப்படினாக்கல கீழ இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் டேங்க்ல இருந்து மேல இருக்கக்கூடிய ஓவர்ஹெட் டேங்குக்கு வாட்டர் வந்து என்ன பண்றாங்கன்னா மேலே ஏத்துறாங்க. மேலே ஏத்திட்டு இந்த சிலிண்டர்ல இருக்கக்கூடிய டேங்க் ஃபுல்லா வந்து நிரப்புனதுக்கு அப்புறமா கீழே இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் டேங்க்ல எவ்வளவு ரிமைனிங் வாட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவருடைய வால்யூம் வந்து நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம் என்ன அப்படின்னாக்கல நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கல கீழே இருந்து மேலே போகுது அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கியூபாய்டினுடைய வால்யூம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா கியூபாய்டோட வால்யூம் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது ஓவர்ஹெட் டேங்கோட அந்த சிலிண்டரோட வால்யூம் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ரெண்டுத்துல இருந்து என்ன பண்ணலாம்னாக்கல இது பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இதுல இருந்து தானே அதுக்கு போகுது. அப்போ போகும்பொழுது இது ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னாக்கல இதுல எவ்வளோ ரிமைனிங் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கல வால்யூம் ஆஃப் த வாட்டர் இந்த சம்ப் கீழே இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் டேங்க்ல இருக்கக்கூடிய வால்யூம் எவ்வளோ இருக்கு, அவனுடைய கொள்ளளவு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கான ஃபார்முலா வால்யூம் ஆஃப் த கியூபாய்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா L × B × H கியூப் யூனிட்ஸ். இதில் L என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னாக்கல 2 மீட்டரா கொடுத்துருக்கான். பேஸ் பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா 1 மீட்டரா கொடுத்துருக்கான். அவனுடைய ஹைட் என்னவா கொடுத்துருக்கான்னா 1.5 மீட்டரா கொடுத்துருக்கான். அடுத்தது இதனுடைய சிலிண்டரோட அதை என்ன கொடுத்துருக்கான்னாக்கல ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான்னா 60 சென்டிமீட்டரா கொடுத்துருக்கான். அவனுடைய ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கான்னா 105 சென்டிமீட்டரா கொடுத்துருக்கான். ரெண்டுமே எப்படி இருக்கு அப்படின்னா யூனிட்ஸ் வேவரா இருக்கு. ஆனால் ரெண்டுத்தினுடைய யூனிட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து மாற்றிக்கலாம். இதிலிருந்து அதை மாற்றிக்கிட்டாலும் சரி, இல்லை அதிலிருந்து இது மாற்றிக்கிட்டாலும் சரி. நம்ம அங்கே சென்டிமீட்டர் இருக்கிறனால இதையும் என்ன பண்ணிக்கலாம்னா சென்டிமீட்டரா மாற்றிக்கலாம். அதாவது 1 மீட்டருக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் அப்படின்னாக்கல 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் 1 மீட்டர். அப்படின்னும் போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கல இங்க இருக்கக்கூடிய மீட்டரை 100ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னாக்கல இது என்ன ஆயிடுனாக்கல சென்டிமீட்டர் கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அப்போ L = 2 மீட்டரா கொடுத்துருக்கோம் அப்படின்னும் போது என்ன பண்ணிக்கலாம்னாக்கல சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணும்போது 2 × 100 எவ்வளோ வரும் அப்படின்னாக்கல L = 200 சென்டிமீட்டரா வந்துடும். இப்போ வால்யூம் ஆஃப் த கியூபாய்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னாக்கல L × B × H. ஸோ நம்ம Lன்றது என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கல
எல்ன்ற என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 200 சென்டிமீட்டராக கொடுத்துருக்கான். அண்டு பிரெத்தை என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னாக்கல 100 சென்டிமீட்டராக கொடுத்துருக்கான். இன்ட்டு ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னா 150 சென்டிமீட்டராக கொடுத்துருக்கான். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணும் பொழுது 100 இன்ட்டு 150. ஸோ பண்ணும்போது என்ன ஆகிட்டுனாக்கல இது அப்படியே டைரெக்டாக பண்ணிக்கலாம். 1 இன்ட்டு 15 என்னென்னா 15 வந்துடும். மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய ஜீரோவை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 15,000 ஆயிடுச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய 200 அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பண்ணும் பொழுது 15 இன்ட்டு 2 என்ன ஆகிட்டுனாக்கல 30 ஆகிடும். ஸோ ரிமைனிங் ஜீரோஸ் என்ன இருக்குது? 5 ஜீரோஸ் இருக்குது. 1 2 3 4 5 ஜீரோஸ் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் த கியூபாய்டுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாக்கல 30 lakhs கிடைக்குது. கியூப் சென்டிமீட்டர் கியூபாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் த கியூபாய்டுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த ஓவர் ஹெட் டேங்க். ஸோ ஓவர் ஹெட் டேங்க் என்ன அப்படின்னாக்கல வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். ஓவர் ஹெட்டில் என்ன டேங்க் இருந்துச்சு அப்படின்னாக்கல நமக்கு சிலிண்டர் ஷேப்பில் இருக்கக்கூடிய டேங்க் இருந்துச்சு. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் ஹச் கியூப் யூனிட்ஸ். ஸோ இதில் நமக்கு என்னன்னாக்கல அவனே கொஸ்டின் கொடுத்துருக்கான். இதில் பையோட வேல்யூ கூடி என்ன கொடுத்துருக்கானா அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்படி கொடுக்கல அப்படின்னும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னாக்கல 22/7 யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆரோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னாக்கல 60 சென்டிமீட்டராக கொடுத்துருக்கான். இவங்க என்ன இருக்குனாக்கல ஆர் ஸ்கொயராக இருக்கும் பொழுது 60 அதாவது ரேடியஸ் என்ன இருக்குன்னா 2 மடங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா எழுதிக்கலாம்னாக்கல 60 இன்ட்டு 60 எழுதிக்கலாம். இன்ட்டு அவருடைய ஹைட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னாக்கல 105 சென்டிமீட்டராக கொடுத்துருக்கான். இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 7s are 7. இதில் எத்தனை 7 இருக்குது அப்படின்னா 10ல் 1 7s are 7. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கல 3 இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடிய 5ஓட சேர்த்தும் பொழுது 35 ஆகிடும். 7 5s are 35. 1 7s are 7. அப்போ 35 எத்தனை இருக்குனாக்கல 5 7 இருக்குது. ஸோ அப்போ 5. ஸோ அப்போ என்ன இருக்குது அப்படின்னாக்கல 22 இன்ட்டு 60 இன்ட்டு 60 இன்ட்டு 15 இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ 60 இன்ட்டு 15 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? ஃபஸ்ட்டு இந்த இருக்கக்கூடிய சிங்கிள் டிஜிட் அப்படியே பண்ணிக்கலாம். 10 6 are 60, 5 6 are 30. அப்போ என்ன வந்துடும் அப்படின்னாக்கல 900 வந்துடும். ஸோ அப்போ மீதி 90 வந்துடும். ஸோ மீதி என்ன இருக்குது அப்படின்னாக்கல ஒரு ஜீரோ அப்படியே சேர்த்திக்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 15 6 இருக்குது. 15ஐயும் 6ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற ஜீரோவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். எப்படின்னாக்கல 10 + 5ன்னு பிரிச்சுக்கலாம். 6ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10 6 are 60 + 5 6 are 30. ரெண்டுத்தையும் நம்ம கூட்டும் பொழுது 90 வந்துடும். ரிமைனிங் இருக்கிற ஒரு ஜீரோவை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன இருக்குது அப்படின்னாக்கல 22 இன்ட்டு 60 இன்ட்டு 900 இருக்குது. இப்போ 900 கூட 60ஐ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இதுவும் ரொம்ப ஈஸி தான். 9ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் போதும். 9 6 என்ன வரும் அப்படின்னாக்கல 54 வரும். ஸோ அப்போ மீதி இருக்கக்கூடிய ஜீரோவை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 54. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஜீரோஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா 1 2 3 ஜீரோஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே இருக்கக்கூடிய டிஜிட்ஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் பண்ணிக்கின்னு ஜீரோவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 22 இன்ட்டு 54. ஸோ பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னாக்கல 4 2s are 8, 4 2s are 8, 5 2s are 10க்கு 0, ரிமைனிங் 1, 5 2s are 10, 10 + 1 11. ஸோ அப்போ என்ன வரும்னா 8 8 1 1 வரும். ஸோ அப்போ 1188. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஜீரோ எத்தனை இருக்குது அப்படின்னாக்கல 1 2 3 ஜீரோஸ் இருக்குது. அப்போது சென்டிமீட்டர் கியூப். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னாக்கல கியூபாய்டினுடைய வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சிலிண்டரோட வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன அப்படின்னாக்கல சிலிண்டரில் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னாக்கல 11,88,000 சென்டிமீட்டர் கியூப் தான் வந்து பிடிக்கும். அதில் பார்த்தோம்னாக்கல 30 lakh சென்டிமீட்டர் கியூப் வால்யூம் மட்டும்தான் பிடிக்கும். இப்போ நம்ம இதில் எவ்வளோ மீதி இருக்கும் அப்படின்னாக்கல இதிலிருந்து கியூபாய்டுடைய வால்யூம்லேருந்து சிலிண்டரோட வால்யூமை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ரிமைனிங் வாட்டர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ
volume of the water left in the sump. ஸோ இங்கே கீழே இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் டேங்க்கில் எவ்வளோ வாட்டர் ரிமைனிங் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கில் வால்யூம் ஆஃப் த கியூபாய்டில் இருந்து வால்யூம் ஆஃப் த சிலிண்டரை வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிரும். வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கில் 30 lakh கண்டுபிடிச்சோம். மைனஸ் 11,88,000 சென்டிமீட்டர் கியூப் கண்டுபிடிச்சோம். இப்போ இதை மைனஸ் பண்ணிக்கலாமா? 30 lakh 11,88,000. ஸோ 0ல் 0 போச்சுன்னா 0, 0ல் 0 போச்சுன்னா 0, 0. ஸோ இங்கே 0ல் 8 போகாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இங்கேருந்து கடன் வாங்கிக்கலாம். கடன் வாங்கும்போது இங்கே 9 10 ஆகிடும். 10ல் 1 கொடுத்தோம்னா இங்கே 9 ஆகிடும். இங்கே இருக்கக்கூடிய 10 ஆகிடும். இங்கே 10லேருந்து இங்கே 1 கொடுத்தோம்னா இங்கே 9 ஆகிடும். இங்கே 10 ஆகிடும். ஸோ 10ல் 8 போச்சுன்னா ரிமைனிங் 2 இருக்கும். ஸோ இங்கே 1 கொடுத்ததுனால இங்கே 9 தான் இருக்கும். 9ல் 8 போச்சுன்னா 1 இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம்? 10லேருந்து 1 கொடுத்தோம். அப்போ இங்கே 9 தான் இருக்கும். 9ல் 1 போச்சுன்னா 8. ஸோ 3ல் 1 கொடுத்துட்டோம். மீதி என்ன இருக்குனாக்கில் 1 இருக்கும். ஸோ அப்போ 1. ஸோ 2ல் 1 போச்சுன்னா 1. ஸோ அப்போ ரிமைனிங் எவ்வளோ வாட்டர் இருக்கும் அப்படின்னாக்கில் 18,12,000 சென்டிமீட்டர் கியூப் ரிமைனிங் வாட்டர் இருக்கும். I am studying in Aasan High School. I am studying in Aasan High School. I am studying Aasan High School. I am studying in Aasan High School. ஆசான் உயர்நிலைப்பள்ளி படிக்கிறேன். I am studying in Aasan High School.